சாதாரணமாக மிருதங்கம் வாசிப்பது என்பதே மிக மிக ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுலயும் வந்து இந்த பொண்ணப்பட்ட வாயில சொல்லிக்கிட்டே வாசிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய எல்லாருனாலையும் அது முடியாது. கலைவாணி இந்த கலை உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்தாலும் கூட அளவுக்கு மீறி அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. யாரையும் அருமை குழந்தைனார் அவர்களுக்கு. ஆமா, ரொம்ப சிறப்பு, அற்புதம். அதே போல அழகேசன் சொல்லவே வேண்டாம். ஆமா, உங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நாங்களே தப்பா பண்ணாலும் அதை சரியா பாடணும் மாதிரி வெளியில அப்படி காமிச்சு அப்படிலாம் என் தொண்டையே கட்டியிருந்தாலும் நாங்க ஆரம்பிச்சுட்டா முடிச்சு வச்சுக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு. அந்த தைரியம் அங்க வரும்பொழுது அந்த தைரியத்தோட வரமா இல்லை. ஆமா, அதே போல தம்பி ரூபன் அவர்கள் சிறுவையாக இருந்தாலும் அற்புதமான முறையிலே அந்த தம்பி அது என்ன முகர் சிங் இதெல்லாம் வந்து நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். படத்துல கச்சேரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா மேடைகளையும் எங்களால வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான முறையிலே ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சுதியோட ரொம்ப நல்ல முயற்சி. ஆமா, புதுக்கோட்டையில எங்க அண்ணன் அருளன் ரொம்ப அற்புதமா வாசிப்பாங்க. அதே போல தம்பி காரக்குடியில வரராஜன் கண்ணு இதெல்லாம் ஒரு சில திறமையான கலைஞர்களும் இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா எடுத்துக்காங்க. அதே போல இன்னொரு பெரிய இங்க இருக்கிறதுலே கதாநாயகன் யார் தெரியுமா? பாட்டு பாண்டாரு மறக்க முடியல. ஆமா,
சண்முகா, முத்துக்குமரா, தத்துவ தலைவா, உன்னை வணங்கி உன்னிடமாக வாழும் வள்ளியாக எனக்கும் என்னை சார்ந்த மக்களுக்கு மறு வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று உன்னை வேண்டி இத்திரு சபையை வணங்குகிறேன். அழல்வோம், வழிவினைவோம், அன்னை வைத்து பிறந்த தொல்லைவோம், போகாத துயரமோ, நல்ல குணமதியை மாமனுடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் அந்த செல்வ கணபதியை தொழுது விட்டு பிறகு நாம் பணியை தொடரலாம். மகணபதிய சரணம் சரண மகணபதிய சரணம்
வேண்டும். என் தந்தை நம்பி தலைவன் தாழ்மை நங்கை மோகினி அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்ற வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நாளொரு மேனியும் பொழுது மன்னமாக வளர்ந்து ஒரு நாள் யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன் தெரியுமா? நாளைக்கு தலைவலிக்கு கீழே படுத்தணும் அப்படின்னா தண்ணி கொடுக்கறது என்னமோ பொம்பளை புள்ளதான், பயலுகளை பார்த்துக்கிட்டே போவாங்க என்பதை உணர்ந்த இருந்த தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதல் வைக்கிறார். என்ன வேண்டுதல் அப்படின்னா, முருகா, உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த குறிஞ்சி இல்லத்திலே திணை விதைத்து அந்த திணைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் அப்படின்னு எங்க அப்பாவுடைய கடுமையான வேண்டுதல் நேர்த்திக்கடன். அந்த நேர்த்திக்கடனை இன்று இந்த இடத்திலே
நிமித்த சிங்காலம் வந்து விட்டது. அதனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். ஒருவேளை எங்க அப்பா பேச்ச நான் கேட்காம இங்க வராம இருந்திருந்தேன்னு வைங்க, இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அப்பா பேச்சு கேட்காத பிள்ளை அப்படின்னு ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காதது மூணு பேர். அந்த 3 பேர் யார் தெரியுமா? நல்லா கேளுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காத அந்த 3 பேர் யாரு அப்படின்னா, ஒண்ணு நம்ம பெத்தது, நம்ம பெத்ததுன்னா குழந்தைகள், இன்னொன்னு நம்மளை பெத்தது. வயசான காலத்துல மூணாவது எது தெரியுமா? எனக்கே நீ புத்தி சொல்லியானு. மூணாவது எது தெரியுமா? மூணாவது எது? நமக்கு வாட்சது. நமக்கு வாட்சது. இந்த 3 அவ்வளவு சாதாரண நம்ம பேச்ச கேட்டுறாரு. அது சரி. இந்த 3ல ஒண்ணு கேட்டா கூட ஓரளவு அந்த குடும்பத்தை அனுசரிச்சு கொண்டு போயிடலாம். 3மே ஒரே மாதிரி இருந்தா நம்மளுக்கு வாட்சது சரியா இருந்துச்சுன்னா எல்லாமே கொண்டவன் சரியா இருந்தா கூரை ஏறி கூட சண்டை போடலாம். ஆமா, இல்லைன்னா என்ன பண்றது? அந்த வகையில நம்ம எல்லாம் ரொம்ப யோகமான ஆள். ஆமா, இருந்தாலும் இப்படி ஒரு பேர் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நானும் ஓடோடி வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த முருகனுடைய வரவுக்காக அவர் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா?
முருகனுக்காகவே பிறந்து இந்த முருகனுக்காகவே வளர்ந்து அவர் வருவார் வருவார் என்று வகைமீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். ஆகவே இவருடைய வரவுக்காக இவரை எப்படியெல்லாம் நினைத்து பாடப்போகிறேன் தெரியுமா? எப்படி? ஒருவேளை திருமணமும் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மலடி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இந்த சமுதாயம் அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும். ஒருவேளை குழந்தையும் இருந்து கணவன் இறந்து விட்டால் விதவை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இந்த சமுதாயம் அந்த பிள்ளைக்கு கொடுத்துரும். நல்லா கிழமை மாப்பிள்ளையே வரலைன்னா யோகம் இல்லாதவள், கல்யாணம் இன்னும் போனா அதிர்ஷ்டம் இல்லாதவ, குழந்தை இல்லை என்றால் மலடி, கணவன் இல்லை என்றால் விதவை. இத்தனை பெயரை இந்த சமுதாயம் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குதே. அவங்க எல்லாருமே கேட்கிறேன், இத்தனையும் இழந்த ஒரு ஆம்பளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பொண்டாட்டி செத்து போயிட்டா புருஷன் புது மாப்பிள்ளை. நீங்களா சொல்லிக்கிட்டு ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு புடிச்சாலும் சொல்லிடுவோம். அதெல்லாம் இப்ப உள்ள காலத்துல அது எடுபடாது. அது என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறது வீரர்களை யோசிப்போம். ஆமா, அற்புதமான ரசிகர்கள், மட்டும் வச்சிடாதீங்க. அற்புதமான ரசிகர்கள் ரொம்ப அமைதியா நல்லபடியா ரசிக்கிறாங்க. சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் மாதிரி கூட்டம் இருக்கும். ஆனா நானும் பார்த்து ரெண்டு பேர் கடல் மாதிரி கூட்டம் இருந்து அப்புறம் ஆறாகி அந்த ஆறு குளமாகி அந்த குளம் குட்டையாகி கடைசியில பெரிய சொட்டையாகி ஆனா எனக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமா நல்லா ரசிக்கிறாங்க. ஆமா, அதே போல அற்புதமான ஒளிபெருக்கி நல்லா போட்டிருக்கீங்க. அது இப்படி இருந்தா தான் நம்ம பாடுறது வெளியில கேட்கும். ஏன்னா சுசீலா அம்மாவே வந்து பாடினாலும் வெளியில கேட்காது. ரொம்ப சிறப்பா அமைச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தம்பி கலைமூர்த்தி அவர்கள், அதாவது ஒரு அமைப்பாளர்கிட்ட நாடகத்தை கொடுத்தா ஒரு சில பேர் காசைத்தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நடிகர்கள் இந்த ஒரு நாடகத்தை கொடுக்கும் பொழுது நாடகம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி? காசு பணத்தை எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. சம்பளத்தை நாடகம் நல்லா இருக்கு, நம்மளுக்கு பேர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தம்பி இந்த நேரத்துல இந்த காசுக்கு போட தர முடியும். சீசன்ல குட்டிலாம் போட மாட்டார் அவரும் பாவம். தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அற்புதமான கலைஞர்கள், இசை கலைஞர்கள் ரொம்ப அமைச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா ரொம்ப நன்றி. இருந்தாலும் இப்படி கண்டிப்பா நல்ல ஞானமான பிள்ளை. இருந்தாலும் என்னுடைய வரவுக்காக இவரை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா 4000 5000 உள்ள கிடக்கு. இந்த சீசன் வரமாட்டாங்க. ஆமா, சும்மா தான் எதுக்கு இப்படி வந்து நிக்கிறோம். சம்பளத்தை சொல்லிக்கிறீங்க. அவங்களெல்லாம் வெளியில வர வைக்கணும் அப்படின்னு நம்மளும் உள்ள போய் ஆகணும். ஆமா, சித்திர மண்டபத்தில் இந்த பாடல் யார் பாடியது? அதாவது இப்ப உள்ள நடிகர்கள்லாம் வந்து பாடுறதுக்கு ஒரு ஆளு, பேசுறதுக்கு ஒரு ஆளு, நடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, குளத்துக்குள்ள குளிக்கிறதுக்கு ஒரு ஆளு, எந்திரிச்சு வெளியில கலவை விடுறதுக்கு இன்னொரு ஆளு. இப்ப உள்ள காலம் இப்படி. ஆனா அப்ப உள்ள நடிகர்கள்லாம் அவங்களே நடிச்சு அவங்களே பாடி பெயர் பெற்றவர்களும் அப்ப உள்ள நடிகர்கள். அப்படிப்பட்ட வரிசைய பட்டியலிலே இந்த பாடல் பாடியது யார் அப்படின்னா புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அவங்களே பாடி தன்னை சொன்னதாலே அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடலை இந்த இடத்தை உங்களுக்காக. சித்திர மண்டபத்தில் ஒரு முத்துக்கள் கட்டி வைத்தே அது தத்துவம் யாரையோ ஒரு முத்திரை போடலையோ கத்திரி பூவிலில் கொஞ்சம் கற்பனை கத்திரி பூவிலில் கொஞ்சம் கற்பனை அது கட்டிய மட்டங்களோ இல்லை கொட்டிய முத்தங்களோ அது கட்டிய
இது மறைக்கும் மந்திரமா